नमस्ते बच्चों, सबको नमस्कार। राम राम सबको। खुश रहो, आबाद रहो, हंसते रहो और जीते रहो। ठीक है, ஓகே. ஆசீர்வாத் हो गया. अभी இப்போ பாருங்கள், அதாவது பிராத்மிக்லேருந்து கஹானியில் அதாவது பக்ஷிஸ் மாங்கனே கி சஜா அப்படின்ற கஹானி, அதாவது பக்ஷிஸ் மாங்கனே கி சஜா அப்படின்ற கஹானியோட அதாவது ஸ்டோரியோட சாராம்சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். பக்ஷிஸ் அப்படின்னா பிரைப்னு அர்த்தம், லஞ்சம். லஞ்சம் அதாவது மற்றவங்கக்கிட்ட நம்ம கையூட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வாங்கிறதால அதுக்கு கிடைக்கிற தண்டனை, பனிஷ்மெண்ட் தான் சஜா அப்படின்னா பனிஷ்மெண்ட். ஓகே. एक गांव में एक गरीब विद्वान रहता था. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கரீப் வித்வான் அப்படின்னா ஒரு ஏழை, அதே சமயத்தில் ரொம்ப படித்தவன் ஒரு வித்வான் வந்து இருந்துட்டு இருந்தான். राजा के यहाँ कविता सुनाकर कुछ पाने की इच्छा से राजमहल आया. அப்போது ராஜா கே யஹா அப்படின்னா ராஜா கிட்ட போயிட்டு குச்சி கவிதா சுனாக்கர், கொஞ்சம் ஏதாவது கவிதையெல்லாம் அவரை பாராட்டி படித்து குச்சி பானைக்கு இச்சாசே ராஜ்மஹல் கயா அப்படின்னா ஏதாச்சும் கொஞ்சம் கிடைக்கும்ல, அதை வாங்கலாம் அப்படின்ற ஆசையோடு ராஜ்மஹல் போனான். மகர் வஹாக்கே சிப்பாஹினே உசே ரோக்கா. ஆனால் அங்கே என்ட்ரன்ஸில் அந்த சிப்பாஹி இருப்பாங்கள்ல, சோல்ஜர்ஸ், அவங்க வந்து அவரை தடுக்கிறாங்க. தப்பு வித்வானே வாதா கியா. அப்போ அவர் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறார் வித்வான். என்னென்னா, ராஜா சே ஜூ மிலேகா உஸ்மே சே குச் ஹிஸ்ஸா தூங்கா. ராஜா கிட்டேருந்து எது கிடைக்குமோ அதில் வந்து கொஞ்சம் நான் வந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வித்வான்கே பதோங்கோ சுன்கர் ராஜா குஷ் ஹுவா. அப்போது வித்வானோட அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ராஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அவர் அதாவது இஸ்கோ 5 ரூபாய் தேனே கே லியே, அதாவது ஒரு 5 ரூபா கொடுக்கறதுக்காக அதாவது கஜானா அப்படின்னா வந்து ஆக்சுவலாக ட்ரெஷரி. ஸோ கஜான்சி அப்படின்னா அந்த ட்ரெஷரர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் கஜான்சின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வேர்ட் மிஸ்டேக்காக எழுதியிருக்காங்க, ஸோ அதை நான் கட் பண்ணிட்டேன். கஜான்சிக்கு நாம் பர் பத்ர தியா. அப்போது அந்த ட்ரெஷரர் நேமில் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு ராஜா. இனாம் பார்த்தே ஹி வித்வான் சீதே கர் சலா கயா. அப்போது அந்த கிஃப்ட் கிடச்ச உடனே அதை வாங்கிட்டு ராஜா அந்த வித்வான் வந்து நேராக அவன் வீட்டுக்கு போயிடுறாரு. சிப்பாய்க்கு ருப்பே தேனா பூல் கயா. அப்போ சிப்பாய்க்கு வந்து கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னார்ல லஞ்சம், அதை மறந்துட்டார். இஸ் தர கை தின் பீத்துக்கு. அந்த மாதிரி நிறைய நாள் அப்படியே கழிஞ்சு போயிடுச்சு. குச் பி ந மில்னே கே காரன் சிப்பாயி ने विद्वान के बारे में राजा को झूठी शिकायत की. அதாவது அப்போ சோல்ஜருக்கு வந்து இது ஒன்றுமே கிடைக்கல. ஒன்றுமே கிடைக்கலன்றதால சோல்ஜருக்கு ரொம்ப கோபம் வந்து வித்வானை பற்றி தப்பாக வந்து ஜூட்டி ஷிகாயத் அப்படின்னா ரொம்ப ஃபால்ஸ் ரிப்போர்ட், அவரை பற்றி நிறைய ரிப்போர்ட் பண்ணுறான், பொய்யான ரிப்போர்ட் நிறைய கொடுத்துட்றான். அப்போது दूसरे दिन विद्वान ने राजा से प्राप्त पत्र को सिपाही के हाथ में देकर कहा, आज का इनाम तुम ले लो. அப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, வித்வான் திரும்ப ராஜாவை பார்க்க வரான். அப்போ ராஜா சே பிராப்த் பத்திர அப்படின்னா ராஜா கிட்டேருந்து வழக்கம் போல் ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரை வந்து இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா, சிப்பாய்க்கு ஹாத்மே தேக்கர், சிப்பாய்கிட்ட கொடுத்துட்றாரு அந்த வித்வான். கொடுத்துட்டு கஹா ஆஜ்கா இனாம் தும் லேலோ, அவர்கிட்ட சொல்லிடுறாரு இன்றைக்கி என்ன இனாம் கிடைக்குமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உஸ் தின் பத்திரமே இஸ் பிரகார் லிக்காத்தா. ஆனால் அன்னைக்கு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? பத்திர லானே வாலே கோ 10 கோடே லக்வா தோ. அதாவது பத்திர லானே வாலேக்கோன்னா, அதாவது யார் லெட்டர் கொண்டு வரானோ அவனுக்கு ஒரு 10 கசையடின்னா அந்த சாட்டையால் அடிப்பாங்கள்ல, அதான் கோடா லகானா அப்படின்வாங்க. அப்போ அவனுக்கு ஒரு 10 கோடே லகுவாதோ அப்படின்னா அவனுக்கு ஒரு 10 அடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ராஜா. ஸோ பெச்சாரா மார்க்காக்க ராஜாக்கே பாஸ் கயா. அப்போது அந்த சிப்பாய் என்ன பண்ணுறான்னா, அவன் பாவம் பேச்சாரா, மார்க்காக்கர்னா அடி வாங்கிட்டு ராஜா கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறான். அப்போ ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா, பூச்தாச் கர்னே பர், இதை பற்றி ஃபுல்லாக என்கொயரி பண்ணுறார். பூச்தாச் கர்னே பர் ராஜாக்கும் சாரி பாத்தேன் ஜோ ஹை மாலும் हुई. அப்போது ராஜாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அத்தக உஸ்னே சிப்பாய்க்கோ நௌகரிசியை நிக்கால் தியா. அதனால் உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, சிப்பாயை வந்து அந்த கான்ஸ்டபிளை வந்து வேலையிலேருந்து எடுத்துடுறார். சீக் மாரல், இந்த லெசன்லேருந்து என்ன மாரல் கிடைக்குதுன்னா, பக்ஷிஸ் வாங்கினா புரி ஆதத்தை,
அதாவது லஞ்சம் வாங்குறதுன்றது வந்து ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்றது இந்த லெசன்லேருந்து நமக்கு கிடைக்கிற சீக். ஓகே, see you in the next video.